அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் வெங்கடேசன் ராஜேந்திரன். இரவுலாம் எதுக்கு? தூங்குறதுக்கு தான். பகல் எதற்கு? எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? இரவில் தூங்காமல் லேட் நைட் முழிச்சிருக்காங்க. மொபைலில் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. தூங்குற டைமை தானாகவே கெடுத்து கொண்டு இருக்காங்க. தூங்குற டைமில் தூங்கணும். அதுமாரி காலையில் எந்திரிச்ச உடனே முதல் கடமை நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலும் நம்மளுக்கு புது வாழ்க்கை தொடங்குது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு இரவு தூங்கி எந்திரிக்கிறப்போ நம்ம இறந்து பிழைக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஒரு நைட்டும் சரி, நம்ம தூங்கி ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் செய்யுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் 2 ஹவர்ஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் பாருங்கள். ஸோ எந்திரிச்சோடனே காலையில் மொபைல் தொட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் காலையில் எடுத்துக்கிறீங்க. அதனால் உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரொட்டீன்ஸாக மாறிடுது. உங்கள் உடம்பை பார்க்காம உலக நியூஸ் தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் இருக்க வரையும் தான் உலக நியூஸ் கேட்க முடியும். அதை நாம வச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம ஜென்ரலாக இப்போ விரதம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உபவாசம்னு சொல்லுவாங்க. விரதம் எடுக்கிறதுக்கு சில பேர் 1 நாள் எடுப்பாங்க, 2 நாள் எடுப்பாங்க, சஷ்டிக்கு 6 நாள் கூட விரதம் எடுத்துருக்காங்க. இது இப்போலாம் மக்களால் முடியுது. ஆனால் ஒரு நாள் உங்களால் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும்னு கேட்டால், ஐயோ சாமி விடுங்க சாமி, என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மொபைல்கிட்ட நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ மொபைலை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாகவே மொபைலை தொடாமல் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அட்லீஸ்ட் ஒரு கோயிலில் போய் இறைவனுக்கு சேவை செய்யுங்க. உங்கள் லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லாக மாறுதுன்னு பாருங்கள். உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆகுது? செல்லர்கிட்டே போய் கேட்குறோம், என்ன சார் இது சரியாக யூஸ் பண்ண முடியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவன் என்ன சொல்லுவான்? சார் அதுக்குன்னு ஒரு யூசர் மேலே கொடுத்துருப்போம், அதை தயவுசெய்து படிங்க, அது மாதிரி யூஸ் பண்ணுன்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கொடுத்துருக்க யூசர் மேலே தான் ஜாதகம், 12 ராசி கட்டங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி ஜாதக அமைப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு அதை படிக்க தெரியணும். அதை படித்தா தான் அதை யூஸ் பண்ண தெரியும். ஸோ படிக்க கற்றுக்க தான் உங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும். ஏஎல்பி அஸ்ட்ராலஜி உங்களுக்கு கற்று தருது. உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஸ்மூத்தாக நடத்த முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஸோ மொபைலை தவிர்ப்போம், வாழ்க்கையை முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.